உண்மையிலே எங்களுடைய மண்ணிலே ஒரு சிறந்த கலையாற்றல் வல்லுநராக, நல்ல ஆளுமை மிக்க ஒரு சிறந்த ஒரு கலைஞனாக, ஒரு பாடல் ஆசிரியராக, ஒரு மெலோடி போட்டு இசையமைக்கின்ற இசையமைப்பாளராக, நல்ல கவிஞர்கள் எல்லாம் எழுதுகின்ற கவிஞனாக, இன்னும் யோகா ஆசானாக, அதைவிட ஏழை மக்களுக்கு உதவுகின்ற அந்த தன்னுடைய அந்த அற்புதமான செயலாற்றலின் மூலமாக உதவி புரிகின்ற ஒரு கொடையாளனாக பல விதமான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற குமார் யோகேஸ்வரன் அவர்கள் அண்மையிலே நோர்வே நாட்டுக்கு சென்று வந்திருக்கின்றார். கடந்த 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் இதே வருடத்திலே வியட்நாம் நாட்டுக்கு சென்று வந்திருந்தார். உண்மையிலே அந்த பாக்கியம் அல்ல அந்த சிறப்பான அழைப்பு எல்லோருக்குமே கிடைப்பதில்லை. அது உண்மையிலே இறைவனாலே கொடுத்த கொடை போல அவருடைய ஆற்றலுக்கும் அறிவுக்கும் ஆளுமைக்கும் அவருடைய செயலாற்றலுக்கும் இறைவனாலே நாங்கள் கொடுத்த ஒரு கொடை அல்லது வரம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மண்ணிலே நிறைய பேர் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட அவருக்கு அவ்வாறான ஒரு அழைப்புகள், அவருடைய சிறப்பான செயற்பாடுகள், புலம்பெயர்ந்து வருகின்ற உறவுகள் அவரை சந்திக்காமல் செல்வதில்லை. அப்படி சந்திக்கின்ற உறவுகள் நிச்சயமாக அவரோடு இறுக்கமான ஒரு இணைப்பையும் ஒரு பிணைப்பையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள். காரணம், அவர் அந்த பழகி கொடுக்கின்ற விதம், அவர் எங்களோடாக இருந்தாலும் சரி, வேறு எவரோட இருந்தாலும் சரி, அவருடைய பழகுகின்ற அந்த பண்பு அல்லது பழகுகின்ற ஆற்றல், அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவர்களை சிறப்பாக வரவேற்று உபசரிக்கின்ற பக்கம், அந்த அவருடைய இல்லத்திலே எந்த நாள் போனாலும் நிச்சயமாக ஓரிருவராவது அங்கே வந்து அவருடைய குடும்பத்திலே உணவு அருந்தாமல் அல்லது அங்கே நின்று அவருடைய உறவுகளோடு இணைந்து பயணிக்காத நாட்களை நாங்கள் காண முடியாது. அவ்வாறு தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் இல்லாமல் இந்த சமூகம் வாழ வேண்டும். சமூகத்திலே வாழுகின்ற எங்களுடைய மக்களுக்கான நல்ல செயற்பாடுகளை கொண்டெடுக்க வேண்டும். அது எதாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மக்களுக்குரிய உதவி திட்டங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற பக்கம் இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அவருடைய அந்த எண்ண பாங்கு தான் வாழ்ந்தால் மட்டும் போதாது, தன்னுடைய குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதாது, தன்னுடைய குழந்தைகள் மட்டும் மேலோங்கினால் காணாது, ஏழை குழந்தைகள், ஏழ்மையிலே வாழுகின்ற நலிவுற்ற குடும்பங்களை எல்லாம் நல்லநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல பண்புகளுடைய மனதில் இருக்கின்ற காரணத்தினாலே இறைவன் அவருக்கு சில நல்ல பலங்களை, வாய்ப்புகளை, அதுக்குரிய சில பக்கங்களை உருவாக்கி கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று கம்போடியா நாட்டுக்கும் அவருடைய பயணம் இடம்பெற்றிருந்தது. வியட்நாம் நாட்டுக்கு அவருடைய பயணம் இடம்பெற்றிருந்தது. அண்மையிலே நான் 16 நாட்கள் வரையிலே நோர்வே நாட்டிலே சென்று உண்மையிலே அந்த அவருடைய நிகழ்வுகள் சம்பந்தமாக நான் ஒரு சில காணொலி செயற்பாடுகளை பார்த்திருந்தேன். உண்மையிலே என்னாலே அதை பார்த்து மிக ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி. எங்களுடைய மண்ணிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மைந்தன், இந்த மண்ணிலே சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு மைந்தன், கலைத்துறையிலே நல்ல ஆற்றலும் அறிவும் ஆளுமையோடு எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு இளம் கலைஞன் இன்று நோர்வே நாட்டிலே சென்று அங்கே உரையாற்றிய விதம், அங்கே அந்த கலைஞர்களாலே அவர் மதிப்பளிக்கப்பட்ட பக்கம், அங்கே அந்த நிகழ்வை தலைமையாகி நடத்தியவர்கள் இவரை பற்றி வழங்கிய விமர்சனம் அத்தனையும் நான் பார்த்தேன். உண்மையிலே பார்க்கிற பொழுது உண்மையிலே அதை எவ்வாறு நான் வார்த்தைகளால் வர்ணிப்பது சொல்ல முடியாமல் இருக்கிறது. அவ்வாறான நிகழ்வுகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. உண்மையிலே அந்த இடத்திலே ஒரு பெரும் உரையொன்றை ஆற்றியிருந்தார். எங்களுடைய மண்ணிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் சம்பந்தமாக எங்கள் மக்கள் எவ்வாறு ஒற்றுமையோடு பயணித்தால் தான் ஏனைய புலம்பெயர்ந்து இருக்கின்ற அந்த மக்கள் வாழ்கின்ற நாடுகள் போல எங்களுடைய நாட்டை நாங்கள் மேம்படுத்த முடியும் என்ற அசைக்க முடியாத கருத்துக்களை எந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டார். அது மட்டுமல்ல, எங்கள் மக்கள் படுகின்ற அவலங்களை, துன்பங்களை, துயரங்களை எல்லாம் அங்கே சொல்லிய விதத்தை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே அவர் உண்மையிலே ஒரு பட்டப்படிப்பை முடித்த ஒரு பட்டதாரி ஆக டிப்ளமாக்களை நிறைவு செய்த ஒருவர் பேசுகின்ற பேச்சாற்றல் போல அவருடைய பேச்சாற்றல் இருக்கும். அவ்வளவுக்கு அவருடைய ஆளுமை. நான் நினைக்கின்றேன் அவர் வளர்ந்த அந்த ஆரம்ப காலம், அவர் நல்ல கலைத்துறை அனுபவங்களை பெற்றுக்கொண்ட நல்ல தலைமைத்துவமான உதாரணமாக அது புதுவை அன்பன் அண்ணாவாக இருக்கலாம், செல்லக்குடி அப்பாவாக இருக்கலாம், அவர்களுடைய கைகளாலே வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு சிற்பமாக தீட்டப்பட்ட ஒருவர் தான் யோகேஷ். எனவே அவர்களுடைய அந்த வளர்ப்பினுடைய மகிமை எல்லாரும் அவர் வாழ்ந்த ஆரம்ப காலத்தினுடைய அவருடைய வளர்ப்பதற்குரிய சாத்தியப்பாடான சூழல் அவரை நான் நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. எனவே இவ்வாறான ஒருவர் இங்கே எங்களுடைய மண்ணிலே இருந்து தன்னுடைய செயலாற்றுகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது இடையிடையே புலம்பெயர் உறவுகள் அவரை அன்போடு அழைத்து அவரை கௌரவிக்கின்ற மதிப்பளிக்கின்ற நிகழ்வு என்பது உண்மையிலே நாங்கள் வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாத ஒன்று. எனவே அவ்வாறான ஒருவரை நாங்கள் மதிப்பளிக்க இருக்கின்றோம்.
நீங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய விழாவின் ஏற்பாட்டாளர் எங்களுடைய சண்முகலிங்கம் ஐயா அவர்கள் என்னோட நான் நிச்சயமாக நாங்கள் இதை யோசித்துக் கொண்டது நீங்கள் அந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியிருந்தீர்கள். உண்மையிலே இதுதான் உண்மையிலே அந்த சரியான தாற்பயமும் உண்மையிலே அந்த அதுக்குரிய வழியாகவும் தான் நாங்கள் பார்ப்போம். நிச்சயமாக நாங்கள் பெறுவோம். எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்றால் உண்மையிலே அவருக்கு இன்னும் நிறைவான இந்த பக்கங்களை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர் குடும்பம் இன்னும் சிறப்பாக மேலோங்க உயர வளர வேண்டும். அவருடைய செயற்பாடுகளை கண்டுகளித்த புலம்பெயர் தேசத்தினுடைய உறவுகள் அவரை இன்னும் பல நாடுகளுக்கு அழைத்து அவருக்கு வாய்ப்புகளையும் அதற்குரிய சந்தர்ப்பங்களையும் வழங்க வேண்டும். அதன் மூலமாக நிச்சயமாக அவர் தான் மட்டும் கலைக்கின்ற சொன்னார், நான் உண்மையிலே வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்றால் என்ன, நான் எப்போ போயிருப்பேன், நான் போயிருப்பேன், என்னுடைய குடும்பம் போயிருக்கும். ஆனால் என்னுடைய மன ஒரு வைராக்கியம், நான் இந்த மண்ணிலே வாழ வேண்டும், இங்கே இருக்கின்ற மக்களை வாழ வைக்க வேண்டும், நலிவுற்ற குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த கல்வியிலே பின்தங்கிய ஏழை குடும்ப பிள்ளைகளுக்கு ஏதாவது நாங்கள் செய்தவர்கள் உயர்த்த வேண்டும். எனவே இவ்வாறான பக்கங்களோடு நான் இருக்க வேண்டும் என்றால் நான் இந்த வழியிலே தான் வாழ வேண்டும். எனக்கு நிச்சயமாக வெளிநாடு போவது என்பது ஒரு பெரிய விடயமாக அல்ல. நான் போனால் கூட என்னை அங்கே மறைத்து வைத்து என்னை அடுத்தடுத்த பகுதிக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய பக்கங்கள் வெளியிலே புலம்பெயர் தேச உறவுகள் மூலமாக கிடைக்கும். ஆனால் நான் அவ்வாறு யோசித்துக் கொள்ளவில்லை. நான் போறது அல்லது திரும்பி வாரது, வந்து இந்த மண்ணிலே வாழ்வது, இன்னும் வேறு எந்த விதமான சேவைகளை செய்வது, எந்தெந்த மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் யோசித்து அதை செய்து முடிப்பது, இவ்வாறான நிலையிலே உள்ள ஒருவரைத்தான் நாங்கள் என்று மனதார வாயார வாழ்த்தி போற்றி அவரை நாங்கள் இந்த இடத்திலே மதிப்பளிக்கின்ற நிகழ்வுகளுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உண்மையிலே அவரை பற்றி நான் பேசுவதாக இருந்தால் மனத்தியார் கணக்கிலே பேச முடியும். எனவே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நிகழ்வாக நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். எனவே நிச்சயமாக எங்களுடைய தம்பி யோகேஷ் அவர்கள் தேசமானி அல்லது ஒரு கலைச்சுடர், கலை மாமணி, யோகா ஆசான், அதாவது ஒரு யோகா பயிற்சியிலே ஒரு ஆசிரியராக இருந்து வழிபடுத்துகின்ற ஒரு தலைமை ஆசான். எனவே இவ்வாறான பல வகைப்பாகங்களோடு எங்களுடைய மண்ணிலே பயணித்துக் கொண்டு ஒருவர். அவரை நாங்கள் கிட்டத்தட்ட இப்ப அவரோடு நான் பேச பழக அவருடைய உறவை நான் பெற்றுக் கொண்ட காலம் நான் நினைக்கின்றேன் 1998க்கு பின்பு தான் நான் அவருடைய தொடர்பை பெற்றுக் கொள்ள முடிந்தேன். அந்த அளவு யாழ் மண்ணிலே பிறந்தாலும் கூட இந்த முல்லை மண்ணிலே தான் பிறந்தவர் போன்ற உணர்வை வெளிப்படுத்துவார். இந்த முல்லை மண்ணுக்காக உழைப்பதிலே அவருடைய உயரிய சிந்தனை இருக்கிறது. எனவே இவ்வாறான ஒருவரை நாங்கள் வாழ்த்தி இவ்வளவு பேராவது அவரை நாங்கள் மதிப்பளித்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுத்து இங்கே மூத்தவர்கள் செல்லக்கூடிய ஐயா வந்திருக்கின்றார், எங்களுடைய ஜெயராசிங் ஐயா வந்திருக்கின்றார், எங்களுடைய சண்முகா ஐயா வந்திருக்கின்றார், எனவே குலசிங்கமன் வந்திருக்கின்றார், செல்வராஜ ஐயா வந்திருக்கின்றார். இன்னும் இங்கு உறவுகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் அன்புரிமையோடு நாங்கள் வருக என்று வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வு சிறக்க எல்லாம் வல்ல அருகிலே அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற காயாமோட்டை பிள்ளையாருடைய பாதார விந்தங்களை வேண்டி எங்களுடைய தம்பி யோகேஷ் அவர்களுடைய இந்த உச்சமான பணி இல்ல உயர்வான இந்த சேவை, அவருடைய அர்ப்பணிப்பான கலைத்துறை இன்னும் உயர வளர உச்சம் பெற எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானை வேண்டி அவருடைய குடும்பம் அவருடைய குழந்தைகள் இன்னும் மேலான நல்ல எதிர்காலத்தை பெறக்கூடிய வகையிலே இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசமானி பல்துறை ஆளுமை கலைஞர், ஒரு யோகா ஆசான் என்று தன்னுடைய பணிகள் பலவற்றை வியாபித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்புக்கும் ஒரு மதிப்பு கூறி நம்பி குமார் யோகேஸ்வர் அவர்களை நாங்கள் வாழ்த்தி அவரை வாயார பூஜி அண்மையிலே நோர்வே நாட்டிற்கும் அதற்கு முன்பாக இந்த வருடம் 2ஆம் மாதம் வியட்நாம் நாட்டிற்கும் சென்று எங்கள் மண்ணுக்கு பெருமை சேர்த்த அந்த பெரும் கலைஞரை நாங்கள் வாழ்த்தி வாயார பூஜுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக நாங்கள் ஆசி உரையோடு நாங்கள் நிகழ்வை தொடக்க இருக்கின்றோம். எங்களுடைய முல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு பிராந்தியத்தில் இருந்து பல்துறை கலைஞராக, கவிஞனாக, சமூக செயற்பாட்டாளராக பல வகை ஆளுமைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை கிராம சேவை உத்தியோகத்தர் அன்புக்கும் மதிப்பிற்குரிய சண்முகநாதன் அவர்களை இந்த இடத்திலே ஒரு ஆசி உரை வழங்க அன்புடன் தலைவர் அவர்களே, நம்முடைய யோகேஷ் கலைஞர் அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற எங்களுடைய கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கம். எங்களுடைய இந்த விழா மிக சிறியாக இருந்தாலும் நல்ல முறையிலே நடைபெற வேண்டும். அதற்காக வேண்டி இறைவனுடைய ஆசையை வேண்டிக் கொண்டு இந்த விழாவிலே அவருடைய அந்த சிறப்பு, அதாவது இளம் கலைஞராக இருந்து
வெளிநாடுகளுக்கு சென்று சர்வதேச ரீதியிலே பல புகழை பெற்றுக்கொண்ட இவர் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு மிக மிக பெருமையாக இருக்கின்றது. அந்த வேலை அவர்களை மன்மார வாழ்த்தி அவருக்கு என்னுடைய வார்த்தையை உதவி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்வின் கதாநாயகனாக நாங்கள் வாழ்த்தி வாயார போற்றி அவரை பாராட்டி இன்னும் அவருடைய கலைப்பணி சமூக பணி இன்னும் ஏழை மக்களுக்கு உதவுகின்ற அற்புதமான அந்த செயலாற்ற திறமை இன்னும் உயர வளர வேண்டும் என்று நாங்கள் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்வின் கதாநாயகனாக இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு தம்பி குமார் யோகேஸ்வரன் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, அவருடைய பிள்ளைகளே, இன்றைய நிகழ்வினுடைய விருந்தினர்களாக இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இங்கே மனித உரிமைகளின் வடமாகாண பொறுப்பதிகாரி மதிப்பார்ந்த புண்ணியமுத்தி ஐயா அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்து ஒரு மூத்த கலைஞராக வில்லிசை மட்டுமல்ல பல்துறை கலைகளிலே தன்னுடைய பாண்டித்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அடிக்கடி முல்லை மண்ணுக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய ஈராசிங்கம் ஐயா அவர்களே, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்து பல பாடல்களை எல்லாம் தந்து பாடலாசிரியராக ஒரு இசையமைப்பாளராக ஒரு நெறியாளராக எங்களுடைய மண்ணிலே பயணித்து இன்று வரை அந்த கலைப்பணியினுடைய உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய செல்லக்குடி அவர்களே, எங்களுடைய வடமாகாண ரீதியாக ஒரு சிறந்த சமூக சேவையாளர் சமூக செயற்பாட்டாளர் என்று பெருமைமிகு பாராட்டை பெற்ற ஓய்வுநிலை கிராம சேவை உத்தியோகத்தர் ஐயா சண்முகநாதன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய உறவுகளே, இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர்களே, அனைவருக்கும் அடியனுடைய அன்பார்ந்த வணக்கம். எனக்கு இந்த செய்தி 2-3 நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய சண்முகலிங்கம் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை பரிமாறியிருந்தார்கள். தேசவாணி அவர்களுக்கான பொன்னாடையினை பூர்த்தி முதலிலே மதிப்பளிக்க எங்களுடைய இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக நாங்கள் அழைத்து மதிப்பளித்துக் கொண்டிருக்கின்ற எங்களை கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களோடு இணைந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மனித உரிமைகளின் வடமாகாண பொறுப்பதிகாரி மதிப்பார்ந்த புண்ணியமூர்த்தி அவர்கள் இப்பொழுது பொன்னாடை கொடுத்து மதிப்பளிக்க அன்போடு நாங்கள் அவரையும் இன்றைய விழாவின் கதாநாயகன் அன்பு தம்பி யோகேஷ் அவர்களையும் அன்புடன் மேடை கிடைக்கும்.